ஓம் சக்தி. சக்தியில் அந்த இளம் தம்பதிகிட்ட அம்மா அப்படி சூளத்துக்கு பணம் கட்டு சொன்னோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போத்தான் கல்யாணம் ஆயிருக்குது, அதுக்குள்ள என்ன குழந்தைக்கு அவசரம், எதுவாக பிறக்கட்டு அப்படின்னு சூளத்துக்கு பணம் கட்டலிங்க. போயிட்டாங்க. 4 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை பிறக்கவே இல்லை. அப்புறம் ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் அம்மாட்ட வந்து கேட்டு மறுபடியும் சூளத்துக்கு வேலை செஞ்சாங்களா? இல்லைங்க. ஆஸ்பத்திரியே போய் ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி முடிச்சாங்க. 5வது வருஷம் வந்து அப்போத்தான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. திரும்பி மறுபடியும் அம்மாட்ட ஒடியாந்தாங்க. அம்மா அதே பாட்டி திருப்பி சொன்னாங்க, போய் சோளத்துக்கு பணம் கட்டி வேல்வி செய்ய குழந்தை தர்றேன்னு சொன்னாங்க. இப்போ சோளத்துக்கு வேல்வி கட்டி செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்போ கருவுற்று இருக்கிறார்கள் சக்தியில். இப்படி பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க, எங்கள் வீட்டில் நடந்ததுங்க. போன தைப்பூசத்தை பின்னால், தைப்பூச டைமில் நினைக்கிறேன், அந்த ஏதோ ஒரு விழா காலத்தில் ஒரு சூள தகட்டை கொடுத்தாங்க அம்மா. இதை கொண்டு போய் வீட்டினுடைய தலைவாசலில் நிலவில் மேலே அடித்து வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதே மாதிரி அடித்து வச்சுட்டேங்க. அடித்து வச்ச பின்னால் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, நாங்கள் அப்போ வந்து 2nd ஃப்ளோரில் குடியிருந்தோம். 2வது மாடியில் வெளியே ஒரு சிட் அவுட்டு, அதில் துணிகாய் போடுற வசதியெல்லாம் உண்டு. என் மனைவி அப்போ அதை துணிகாய் போட்டுட்டு இருந்தா அந்த சிட் அவுட்டில். அப்போ திடீர்னு அவன் என்னை கூப்பிட்டா, மாமா ஒடியாங்க வந்து பாருங்க, ஏதோ ஒரு கருப்பாக மேகக்கூட்டமாட்ட தூரத்துலேருந்து வருது வேகமாக, மழை இப்படியுமா வரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் வெளியே ஒடியாந்து பார்த்தோன்னே, அது மேகக்கூட்டம் அல்ல, தேன்பூச்சி கூட்டம் உள்ளே ஒடியாந்துட்டே இல்லை, ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டு இருக்குன்னா அது அவளை தார்த்தானு உள்ளே எடுத்து கொண்டு வந்து போட்டோங்க. கதவை எல்லாம் சாத்திட்டேன். அதுக்குள்ளேங்க 4-5 பூச்சி உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. நல்ல வேலை அதுங்களை கடிக்கல. அப்படியே அதை அப்படியே அலங்காமல் அங்கே இங்கேயும் ஒட்டி எப்படியோ எல்லாம் வெளியே போயிடுச்சு. மீதி வந்த பூச்சியில் என்னாச்சு, அது சத்தம் கோயின்னு கேட்டு கிடந்து மணிக்கணக்கில். அதெல்லாம் அலங்காரமெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அலங்காமல் கதவை திறந்து பார்த்தோம். தேன் பூச்சியில் ஒன்றையும் காணோம். சரி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது சைடில் அந்த லெட்டின் ஃப்ளஷ் அவுட் இருக்குது பாருங்க, அந்த பைப்பு பாத்ரூம் தெரியுங்க, அந்த பைப்பு கீழே போகுது. அந்த பைப்பில் கோந்துருக்குது. 1st ஃப்ளோருக்கு 2nd ஃப்ளோருக்கு இடையில பெரிய கூடு கட்டி கோந்துருக்குறாங்க. அப்புறம் அதான் தேன்பூச்சி அழிக்கிறவங்கெல்லாம் வந்து அதை அப்புறப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தனி. இப்படி பார்த்தீங்களா, அம்மா வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு உபாயங்களும் நம்ம காப்பாற்றுறதுக்காகத்தான். அந்த ஆயிரக்கணக்கான தேன்பூச்சிகள் என் மனைவியை ஒரே நேரத்தில் கடிச்சிருந்தா என்னவா, அப்பயே மண்டைக்கு போட்டிருப்பான். இது தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர், தியானத்தில் கட்டிக்காரர், அவர் திருச்சியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன ஏதாச்சும் நடந்ததா, சோளத்தை ப்ரெஸ்ட் பண்ணிட்டியா? அப்படி பண்ணிட்டேன். நடந்திருக்குதே, என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இப்படி தேன்பூச்சி கூட்டம் வந்து அதில் என் மனைவி காப்பாற்றப்பட்டா அப்படிங்கிறத ஞாபகம் இல்லை ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு. இல்லை நடந்திருக்கு, யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. அப்படி இந்த மிகப்பெரிய தேன்பூச்சியினுடைய தாக்குதலிருந்து சோளத்தை பிரதிஷ்டை செய்த காரணத்தினால் என் மனைவி காப்பாற்றப்பட்டால் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்த சக்தியில அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா சொல்ற ஒவ்வொன்றுமே நம்ம காப்பாற்றுறக்காகத்தான். நம்ம தான் அசால்ட்டா இருந்துக்கிறோம், என்ன பண்றது. அடுத்து பாருங்க, சக்தியில எனக்கு தெரிஞ்ச ஒரு மன்ற பொறுப்பாளர், நல்லா பணி செய்கிறவர், சிறந்த பக்தர். அவர் என்னாச்சுங்க, மன்ற விழாவில் அந்த நோட்டீஸில் அவருடைய பேரை போடாமல் விட்டுட்டாங்க. இவர் முக்கியமான ஆள், இவருமே மன்ற பொறுப்பில், இவர் பேரை போடல. அந்த கோபத்தினால இவர் அந்த விழாவில் கலந்துக்கவே இல்லை. மன்ற ஆண்டு விழான்னு நினைக்கிறேன். இவர் மன்றத்துக்கு வரவும் இல்லை, விழாவில் கலந்துக்கல. அப்படிங்கிறதுனால மற்ற பொறுப்பாளர் என்ன பண்ணாங்க, ஒரு பக்தர் மூலியமா பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை மேலே பூ, இதையெல்லாம் அந்த ஆண்டு விழா பிரசாதமாக அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. இந்த பொறுப்பாளர் கோபமாக இருக்காருங்களே, அவர்கிட்ட தான் கொண்டு வந்து அந்த பக்தர் கொடுத்தார். உடனே இவர் வாங்கி கொஞ்சம் கூட அம்மா பிரசாதம் யோசிக்காம தூக்கி எறிஞ்சிட்டாருங்க, வீசி எறிஞ்சிட்டார் வாசல்ல. அவ்வளோதானுங்க. நல்லா இருந்த அவருடைய மகன் 5 வயசோ 6 வயசோ அடுத்த நாளாக இறந்துட்டானுங்க. அப்புறம் ஐயோ லபான்னு வயிறு வயிற்றுலேயே அடிச்சுக்கிட்டு அம்மாட்ட ஒடியாந்தார். அம்மா சொன்னாங்க, குறும்பு ஓவரா பண்ணிட்டேன், அதனால தான் அந்த தண்டனை. சரி போ, மறுபடியும் தொண்டு செய்யி, இறந்து போனா உன்னுடைய மகனைவே மீண்டும் உனக்கு
தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரிங்க அடுத்த சில வருடங்களே மறுபடியும் அவருக்கு பையன் பிறந்ததுங்க. அந்த பையன் ஏற்கனவே இருந்த பையனுடைய சாயல், அதே குணம், குறி எல்லாம் அப்படியே இருந்த சக்தியில இப்ப நல்ல முறையில் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு அடுத்து பாரு சக்தியில அம்மா இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு இங்க ஈரோட்டில் இங்க கல்லுக்கடை மேடு அப்படிங்கிற பகுதியில ஒரு அம்மா மன்றம் இருக்குதுங்க. அந்த மன்றத்துக்கு சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு பக்தர் வந்தாருங்க. பெண், திருமணமான பெண் வந்தாருங்க. அவங்க வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்க. மந்திரக்கூறு படிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியும் படிக்க படிக்க அவர்கள் அப்படியே மிகுந்த ஆவேசத்துடன் சரியான உச்சரிப்புடன், புதுசா வந்தாங்க இப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா, இருந்தால் அவங்க கரெக்டா சொல்லி மிகுந்த ஆவேசத்துடன் ரொம்ப ஈடுபாடாக கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் வழிபாடு முடிஞ்ச நேரம் மன்ற தலைவிகிட்ட அந்த பெண் தன்னுடைய கதையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாலேயே அம்மா அவர்கள் அந்த பெண்ணுடைய கனவுல போய், மகளே உனக்கு கஷ்டகாலம் வரப்போகிறது, நீ உடனடியாக என்னுடைய மன்றத்திற்கு வா, வழிபாட்டில் கலந்துகொள், நான் உனக்கு கஷ்டம் வராமல் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா இந்த பெண் அதை பெருசா கண்டுக்காம அப்படியே அசால்ட்டா விட்டுட்டா. அதே மாதிரி 1.5 மாசம் கழிச்சுங்க நல்லா இருந்த அவருடைய கணவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாருங்களா. 10வது இடி விழுந்த மாதிரி இருந்தது. 10வதுக்கு குடும்பத்தை திடீர்னு செத்ததுனால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பல பிரச்சனைகள். 3 மாசம் ஓடி போச்சு. இந்த நிலையில ஏத்து வீட்டுக்கார அம்மா அம்மா பக்தர், அவங்க வெள்ளிக்கிழமை மன்றத்துக்கு போகும்பொழுது, நான் மன்றத்துக்கு போறேன், நீ வர்றையா அப்படின்னு கூப்பிட்டு இருக்குது. அதான் கஷ்டப்பட்டு இருக்காள, வருவாளா என்னமா, வந்தாமா நல்லது செய்யுமல்ல அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல கூப்பிட்டு இருக்குது. உடனே இதுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமாங்கக்கா வரணுக்கா அப்படின்னு சொல்லி கூட போனாங்க. இப்பதான் முதல் மன்றத்துல உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருந்தாங்க, வழிபாடு கலந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னா அற்புதம் பாருங்க. மந்திரக்கோர் படிக்க ஆரம்பிச்ச உடனேயுமே அந்த மன்றத்துல குரு பகவான் படம் தனியா இருக்குது இல்லைங்களா, கருவறை படம், குரு பகவான் படம், அப்புறம் பாதம் படம் இருக்குது. அந்த தனி குரு பகவான் படத்துல இருந்து குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணோடு பேச ஆரம்பித்து விட்டார்களாம். மகளே, 3 மாதத்திற்கு முன்பே உன் கனவில் சொன்னேன், நீ அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்பொழுது பார்த்தாயா, உன் கணவன் இறந்து விட்டான். இப்பொழுது உன்னை பார்ப்பதற்கு எனக்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்னதான் செய்வது? நீ சொன்னபடி கேட்கவில்லை. மேலும் பல பிரச்சனைகள் சிக்கி தவிக்கின்றாய். தவறாமல் இனிமேலாவது மன்ற வழிபாட்டில் கலந்துகொள், நல்ல முறையில் தொண்டு செய், உன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக நான் தீர்த்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. இந்த சுருக்கம் அந்த பொண்ணுடைய சொன்னதனுடைய சுருக்கம். ஆனா மந்திரக்கோர ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அம்மா அந்த பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அம்மா அந்த மன்றத்துல அற்புதத்தை பண்ணிக்கிறாங்க. சத்தியில அந்த பெண்ணுக்கு மட்டும் இந்த காட்சி கிடைச்சிருக்கிறது, மற்ற யாரும் அதை பார்க்கல. எப்படி பார்த்தீங்களா? அதே மாதிரி பாருங்க, இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணாருங்களா சத்தியில, அவரு ஊர் திருப்பூர்ல அவரு செரிப்பு காலனியில் கூட இருக்காருங்க. பேரு நேசமணி. நேசமணின்னு சொல்றதை விட லொல்லுமணின்னு சொல்லலாம். அவ்வளவு லொல்லு. தனி ஓடுவாரு. அப்புறம் செவ்வாடை கண்டா பிடிக்காது. சேப்சியில கட்டிட்டு போனாலும் அவளுக்கு வெறுப்பா இருக்குங்களா, பெண்களை சேப்சியில கட்டிட்டு போனா. அவர் மினி பஸ் டிரைவரா இருந்தார். செவ்வாடை அணிந்த பெண்கள் யாராச்சும் முன்சீட்ல உட்காந்தா இங்க குறாத பின்னாலவோ அப்படின்னு முடிக்கி விடுவாருங்களா. மற்ற ட்ரெஸ் கலர் ட்ரெஸ், வேற கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாரா, அந்த மாதிரி ஆளு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு மேல்மருவத்தூர்ல மிதியடி காப்பகத்துல என்னோட சேர்ந்துக்கிட்டு பக்தருடைய செருப்பு எல்லாம் வாங்கி பவியமா வச்சுக்கிட்டு, அவங்க டோக்கன் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை பவியமா வாங்கி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி? ஓம் சக்தி.